ஜோசியம் தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்ன்றாங்க. 10ஆம் இடத்துல ஒரு கிரகமே இல்லை. அப்புறம் என்ன செய்யறது? அப்போ சொந்த தொழிலே அமையாதா, அல்லது வேலை வெட்டியே அமையாதா, வெட்டியத்தையும் சுத்தனமா நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும். இந்த 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை, கட்டம் காலியாக இருக்கப்பா, எம்டியாக இருக்கப்பா அப்படின்னு. அப்படின்னா இந்த 10ஆம் இடம் காலியாக இருக்குங்கிறதுனால அது ஒரு பலனும் செய்யாதுன்னு அர்த்தம் இல்லை. செஸ் விளையாடுறப்ப காலியான கட்டத்துல எல்லாம் பவர் இருக்கும் இல்லையா? அது மாதிரி 10ஆம் இடம் காலியாக இருந்தாலும் 10ஆம் இடத்த அதிபதி, 10ஆம் இடத்தை பார்க்குற கிரகம், 10ஆம் இடத்த அதிபதியோட சேர்ந்த கிரகம், 10ஆம் இடத்த அதிபதியை பார்க்குற கிரகம், இப்படி நிறைய கிரகங்களுடைய டாமினேஷன் அந்த 10ஆம் இடத்துக்குள்ளேயே இருக்கும். இதில் எது வலுவான ஒரு கிரகமா அதனுடைய தொழில், அதனுடைய உத்தியோகம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ல அமையும். அதனால ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டம் காலியாக இருந்ததுன்னா அந்த கட்டத்துக்கு எந்த பவருமே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டா 7வது வீடு காலியாக இருக்குன்னா அப்போ மனைவி வராது அல்லது கணவனே கிடையாது அப்படிங்கிற அர்த்தமானா அப்படி கிடையாது. அந்த கட்டம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை ஜோதிடத்தினுடைய அடிப்படை படிச்சுட்டு வரையிலேயே நம்ம நிச்சயமாக படிச்சிருவோம். அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டம் காலியாக இருக்குன்னா அது ஆக்சுவலாக காலியாக இருக்குன்னு இல்லை அர்த்தம் இல்லை. எல்லா பலனும் அதுவும் கொடுக்கும்.